தமிழக அரசு அலுவலகங்களில் பணிபுரிய தமிழ் மொழியை பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். மாநில அரசின் அலுவலக மொழி தெரியவில்லை எனில் பொதுப்பணிக்கு ஏன் வருகிறீர்கள் என்றும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரி கேள்வி. தங்கம் விலை சவரனுக்கு இன்று 80 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 64,400 ரூபாய்க்கு விற்பனை. சூப்பர் முதலமைச்சரின் பேச்சை கேட்டு தேசிய கல்விக் கொள்கையில் தமிழக அரசு கையெழுத்திடவில்லை என மக்களவையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சனம். PM ஸ்ரீ பள்ளிகளை ஏற்றுக்கொள்வதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட தமிழக அரசு தற்போது யூ-டர்ன் போடுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்திடம் இருந்து வசூலித்த வரியில் இருந்து நிதியை விடுவிக்க முடியுமா முடியாதா? தமிழ்நாட்டுக்கான நிதியை விடுவிக்காமல் எங்கள் எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என்பதா என முதலமைச்சர் ஸ்டாலின் சரமாரி கேள்வி. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதிலில் தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என்று குறிப்பிட்டது வேதனை அளிக்கிறது. திமுக MP கனிமொழி மக்களவையில் ஆவேசம். நாகரிகமற்றவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. தமிழக எம்பிக்களை காயப்படுத்தி இருந்தால் அந்த வார்த்தையை வாபஸ் பெறுவதாக மக்களவையில் தர்மேந்திர பிரதான் அறிவிப்பு. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவை. தன்னை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டுக்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு. தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் என முழக்கம். மக்களவையில் கடும் அமளி. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உருவ பொம்மையை எரித்து மதுரை, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவினர் போராட்டம். தமிழர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி கண்டனம். திமுகவினர் நேர்மையற்றவர்கள் என்ற உண்மையைத்தான் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதாக அண்ணாமலை விளக்கம். யார் அந்த சூப்பர் முதலமைச்சர் என்றும் கேள்வி. மத நல்லிணக்கம் தொடர்பாக திமுக அரசின் சாயம் வெளுப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் பரபரப்பு அறிக்கை. VCKவின் மத நல்லிணக்க பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் தாவேகா விமர்சனம். கரூரில் பட்டப்பகலில் அரசு கல்லூரி மாணவி வேனில் கடத்தப்பட்டதால் அதிர்ச்சி. ஒருதலை காதலால் மாணவியை இளைஞர் நண்பர்களுடன் சென்று கடத்தியதாக தகவல். கரூரில் பட்டப்பகலில் அரசு கல்லூரி மாணவி வேனில் கடத்தப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. மாணவியை கடத்திச் சென்ற கிரே கலர் ஆம்னி கரூர் திண்டுக்கல் மாவட்ட எல்லையான வெள்ளோடு பகுதியை கடந்து சென்றதாக தகவல். ஸ்ரீவைகுண்டத்தில் 11ஆம் வகுப்பு மாணவன் ஓடும் பேருந்தில் வெட்டப்பட்ட சம்பவத்தில் மருத்துவமனை முன்பு அமர்ந்து உறவினர்கள் போராட்டம். நீ பரிசல்ல போறேன்னு சொன்னா கோயில்ல சூடம்பத்து வச்சு அம்மனை கும்பிட்டு தானே போனா. என் மாமாஜி கோயில்ல சூடம்பத்து வச்சு கும்பிட்டு போனானே, ஒன்னும் சொல்ல மாட்டானே என்கிட்ட. துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை. ஸ்ரீவைகுண்டம் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் வெட்டப்பட்ட சம்பவத்தில் 3 சிறார்கள் கைது. தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. +1 மாணவருக்கு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. 7 பிரிவுகளைச் சேர்ந்த 20 பேர் கொண்ட மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். 7 டீம் உள்ள இருக்கு. அவங்க எவ்வளவு வாய்ப்பு இருந்தாலும் நாங்கள் அந்த தனியாக போன விரலை முடிந்த வரைக்கும் நாங்கள் அந்த பையனுடைய விரலை சேர்த்து அவனுக்கு நல்லபடியாக சிகிச்சை செய்ய தான் நாங்கள் ரெடியாக இருக்கோம். டீம் ஆஃப் டாக்டர்ஸ்லாம் ரெடியாக இருக்கிறோம். பீகாரில் சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு பட்டப்பகலின் நகைக்கடைக்குள் துப்பாக்கியுடன் புகுந்து துணிகரம்.
10 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகளை கொள்ளையடித்த கும்பல் தப்பி ஓட்டம். பீகாரில் நகை கடையில் கொள்ளையடித்த 2 பேரை காலில் சுட்டு பிடித்த போலீஸ். இன்னும் சிலர் தப்பியோடிய நிலையில் தேடுதல் வேட்டை தீவிரம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை துப்பாக்கி முனையில் கைது செய்த இலங்கை கடற்படை. 3,25,000 ரூபாய் அபராதம் கட்டினால் மீனவர்களை விடுவிக்க இலங்கை நீதிபதி உத்தரவு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைதான யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட 3 பேர் மீது குண்டாஸ். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவு. தமிழகத்தில் தனி திரையரங்குகள் அடுத்தடுத்து மூடப்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல். 2018ஆம் ஆண்டு 721ஆக இருந்த தனி திரையரங்குகளின் எண்ணிக்கை 2024இல் 572ஆக சரிவு. விஜய் தொப்பி அணிந்து இஃப்தாரில் பங்கேற்றதால் நாட்டில் விலைவாசி ஏறிவிட்டதா என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. விஜய் விருப்பப்பட்டு தொப்பி அணிந்ததில் விமர்சனம் செய்ய ஏதும் இல்லை என்றும் பேட்டி. அதை விரும்புறாரு, செய்யறாரு, அதுல போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்ல. அது அவருடைய. அதனால அவர் இஃப்தார் விருந்துல தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு. அதனால தான் நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அரிசி கடையில் கல்லாப்பெட்டியில் இருந்த 2 லட்சம் ரூபாய் கொள்ளை. திரைப்பட பாணியில் சாம்பிள் அரிசி கேட்டு வந்த இளைஞர்கள் கடை உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பி கைவரிசை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா கோலாகலம். 8ஆம் நாள் நிகழ்வில் பச்சை சாத்தி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த சண்முகர். வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற மாசி மக தேரோட்டம். தியாகராஜ சுவாமி தேரில் எழுந்தருள பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்த பக்தர்கள். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ கோயிலில் மாசி தேர் திருவிழா. தேர் சக்கரத்தில் உப்பை கொட்டி பக்தர்கள் நேர்த்திக்கடன். ஹோசூரில் புதிய விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக தமிழக அரசிடமிருந்து எந்த பரிந்துரையும் வரவில்லை. நாடாளுமன்றத்தில் அதிமுக எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் முரளிதர் எழுத்துப்பூர்வமாக பதில். திருமண நாளில் திடீரென உயிரிழந்த தந்தை முன்பு மணப்பெண்ணுக்கு தாலி கட்டிய மகன். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெருக்கோபனநிலி கிராமத்தில் உருக்கமான சம்பவம். மும்பையிலிருந்து நியூயார்க் சென்ற ஏர் இந்தியா விமானத்திற்கு நடுவானில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. மீண்டும் மும்பை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு. நடிகை ரன்யா ராவ் தங்க கடத்தல் வழக்கில் 2 காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு தொடர்பு இருப்பதாக பாஜக பரபரப்பு குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணையில் உண்மை வெளிவரும் என கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் பதிலடி. கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள குருவாயூர் கோயிலில் வெகு விமரிசையாக நடந்த யானை பந்தயம். 4 யானைகள் கலந்து கொண்ட பந்தயத்தில் குருவாயூர் பாலு யானை முதலிடம் பிடித்து அசத்தல்.
மூன்றாவதாக பிறக்கும் பெண் குழந்தையின் பெயரில் 50,000 ரூபாய் டெபாசிட். ஆண் குழந்தை என்றால் பசுவும் கன்றும் அன்பளிப்பு. விஜயநகரம் நாடாளுமன்ற தொகுதியில் தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பி காளிச்செட்டி அப்பள நாயுடு கவர்ச்சிகர அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் செஸ் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் மொட்டையடித்து வழிபாடு. ஏழுமலையானை சிறப்பான முறையில் தரிசித்ததாக மகிழ்ச்சி. 13 நாடுகளில் தனது சிம்பொனி இசை கச்சேரி நடக்க இருப்பதாக இளையராஜா நெகிழ்ச்சி. தமிழகத்திலும் விரைவில் சிம்பொனி இசை கச்சேரி நடைபெறும் எனவும் அறிவிப்பு. நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு தொடங்கியது. போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. ஜப்பான் ராணுவத்துடன் இணைந்து இந்திய ராணுவ வீரர்கள் போர் பயிற்சி. கிழக்கு ஃபுஜி பகுதியில் நடந்த பயிற்சியில் இரு நாட்டு ராணுவ வீரர்களும் உற்சாகம். இங்கிலாந்தின் வடகிழக்கு கடற்பகுதியில் எண்ணெய் கப்பலும் சரக்கு கப்பலும் மோதி பயங்கர தீ விபத்து. கப்பல்களில் இருந்த 32 பேர் காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து பகுதியில் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். வானிலிருந்து படம் பிடிக்கப்பட்ட பூமி. சீனாவின் தியாங்காங் விண்வெளி நிலையத்தில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் வைரல். ஐபிஎல் தொடரின் போது மது மற்றும் புகையிலை சார்ந்த விளம்பரங்கள் கட்டாயம் இடம்பெறக்கூடாது. ஐபிஎல் தலைவர் அருண் துமாலுக்கு எழுதிய கடிதத்தில் மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தல். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தற்போது ஓய்வு பெறும் திட்டமில்லை. ரோஹித் சர்மா, விராட் கோலியை தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜாவும் திட்டவட்டம்.